ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேக் டாக்ஸ். ஒரு இளைஞன் மலை உச்சிக்கு போய் சூசைட் பண்ணிக்க பார்த்தான். அங்கே போய் அவன் கத்துனான், இந்த உலகத்தில் இருக்கிறவனுங்கெல்லாம் மோசமானவனுங்க, எனக்கு இங்கே வாழவே விருப்பம் இல்லை, நான் சாக போகிறேன் அப்படின்னு கத்துனான். அந்த மலை உச்சியில் ஒரு குரு தியானத்தில் இருந்தார். இந்த சத்தத்தை கேட்டவொன்னே கண் முழிச்சு இந்த இளைஞனை பார்த்தாரு. ஏன்ப்பா சாக போகிறேன்னு கேட்டார். அப்போ அந்த இளைஞன் சொன்னால், எல்லாருமே மோசமானவங்க இந்த உலகத்தில், எல்லாரும் சீட்டர்ஸ், ஏமாத்துக்காரங்க. முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என் சொந்தக்காரங்க என்னை ஏமாத்தினாங்க, என் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்களே என்னை ஏமாத்தினாங்க, இன்னைக்கு ஒரு படி மேலே போய் என் பொண்டாட்டியே என்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா, நான் எதுக்கு வாழணும், நான் சாக போகிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ அந்த குரு சிரிச்சுக்கிட்டே, நீ மட்டும் யோகியமானவனா, நீ இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தந்தே கிடையாது அப்படின்னு கேட்டார். இவனுக்கு கோபம் வந்துருச்சு. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என் ஊருக்கு போய் நான் யாருன்னு கேளுங்க, அப்போ சொல்லுவாங்க நான் எவ்வளோ யோக்கியமானவன், எவ்வளோ நல்லவன் அப்படின்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரு சொன்னார், இதுக்காகலாம் ஊருக்கு போய் உன்னை பற்றிலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, ஏன்னா என் கூட வரியா, என் கூடவே ட்ராவல் ஆகு, கொஞ்ச நாள் என் கூட பழகு, நீ எப்படியா பட்டவன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னும் போது இந்த இளைஞனுக்கு சரி ஓகே நான் வரனே அப்படின்ட்டு அந்த இளைஞன் குரு கூடவே போனான். அந்த குரு ஒரு பெரிய ஆசிரமத்தை வச்சுருந்தாரு, அங்கே நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அந்த இளைஞன்கிட்ட சொன்னார், ஏதோ நான் உன்னை கூப்பிட்டேன்னு நீ வந்துட்டியே, இது ஒன்றும் சாதாரணமான இடம் கிடையாது, இது ஆசிரமம், துறவி மாதிரி தான் நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், இங்கே நீ ஜாலியெல்லாம் வாழ முடியாது, கஷ்டமானது தான் அப்படின்னா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் எப்படியா பட்டவனு உங்களுக்கு காமிக்கணும்ல, நான் எவ்வளோ நல்லவன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் நான் வரேன், நான் வாழ்வேன் இங்கே அப்படின்னு சொன்ன உடனே குரு ஒரு தட்டு எடுத்து கையில் கொடுத்துட்டாரு. என்ன இந்த தட்டு அப்படின்னா, நான் துறவி வாழ்க்கை தான் வாழ்கிறேன்னு உனக்கு சொன்னேன்ல, நாங்கள் எதையும் சேர்த்து வச்சுக்கிறது இல்லை, சாப்பாடு கூட பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவோம், நீ போய் பிச்சை எடுன்னு. இவன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி போனான். இருந்தாலும் ஒரு ஈகோ இவனை தடுத்துச்சு. இது வரைக்கும் வாய் திறந்து யார்கிட்டையும் வந்து சாப்பாடு போடுங்கன்னு இவன் கேட்டதே கிடையாது. இன்னொரு சைடில் வந்து பார்த்தா இவன் யோசிச்சு பார்த்தான், குரு கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணணும்ல, இந்த மாதிரி இடத்துல நம்மளால வாழ முடியும், நான் எப்படியா பட்டவன் அப்படின்றத அவருக்கு தெரியப்படுத்தணும்ல, இந்த உலகத்துலேயே நான் மட்டும் தான் ஒழுக்கமானவன் அப்படின்றத அவர் காமிக்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் தட்டு தடுமாறி கொஞ்சம் சாப்பாடு எதுனா போடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி வந்து அதையே சாப்பிட்டுட்டு இருந்தான். குரு இதெல்லாம் நோட் பண்ணார். பரவாயில்ல இவன் அடாப்ட் ஆகிறான் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வந்து அப்சர்வ் பண்ணார். அவனை கூப்பிட்டு அவருடைய குடிலுக்கே அழிச்சார். அவர் எங்கே தங்குறாரோ அந்த இடத்துக்கு அங்கே கூப்பிட்ட உடனே இவன் எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்தான். அந்த இளைஞர் குரு இருக்கிற இடத்த பார்க்கும்போது அங்கே ஒரு அழகான பானை இருந்துச்சு, அது மேலே இவனுடைய பார்வை விழுந்துச்சு. அதை அந்த குருவும் நோட் பண்ணார். இந்த இளைஞன் கிட்டே கேட்டார், என்ன அந்த பானை அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னா, ஆமாம் ஆமாம் குருவே அப்படின்னு இந்த இளைஞன் சொல்லும் போது, அந்த பானை நல்லா தான் இருக்கும், அதுக்குள்ளே வந்து விஷம் வச்சுருக்கேன், தண்ணி மாதிரி இருக்கும் அது, அதெல்லாம் எடுத்து யாருமே குடிக்கக்கூடாது அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு குருவே என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா, எப்பா நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையாப்பா, அதனால தான்ப்பா, பானை தான் நல்லாயிருக்கும், அது உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து குடிச்சா அது விஷம், மேலே போய் சேர்ந்துடும் அப்படின் போது, சரி குருவே நான் எதுவும் ட்ரை பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு இந்த இளைஞன் சொன்னோன்னே இந்த குரு வந்து அவங்க கூடவே கொஞ்ச நாள் ட்ராவல் ஆனார். சில விஷயங்கள்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுவார். ஒரு நாள் அந்த இளைஞன் குரு அப்புறம் சில சீடர்களெல்லாம் வந்து காட்டு வழியே பயணம் மேற்கொண்டாங்க. அப்போது இந்த கொள்ளைக்காரங்க அப்படியே அவங்க வந்து சூழ்ந்துட்டாங்க. சில சீடர்களெல்லாம் உயிர் பழைச்சா போதுன்னு அவன் ஓடி போயிட்டான். குரு வயசானவர் ஒரு நாள் நகரம் இல்லை அப்படியே நின்றுட்டு இருந்தார், நடுங்கிட்டு இருந்தார். இந்த இளைஞன் தான் கொஞ்சம் தைரியத்தோடு என்ன பண்ணான்னா, அந்த கொள்ளைக்காரங்களாம் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு குருவை கூப்பிட்டுக்கிட்டு குடிலுக்கு போனால் குருக்கு பெரிய சந்தோஷம். எவ்வளோ தைரியமான ஒரு பையன், என் உயிரை காப்பாற்றிருக்கானே அப்படின்ட்டு மற்ற சீடர்கள்லாம் அழைச்சி பெருமைப்படுத்தினார். பாரு என்ன மாதிரியான ஒரு பையன் அப்படின்னும் போது இவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அந்த குரு முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் இந்த குரு இந்த இளைஞனை பார்த்து, எனக்கு பையன்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் என் பையன் மாதிரி நான் உன்னை பார்க்குறேன், எனக்கு வயசாகிட்டே வர போது, நான் ஒரு வேளை இறந்துட்டேன்னா எனக்கு அப்புறம் இந்த ஆசிரமம் இங்கே இருக்கிற சீடர்கள் எல்லாத்தையும் நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும், உன்னுடைய பொறுப்பில் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னும் போது இவனுக்கு இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம். குரு நம்மளை நம்ப ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பத்தில் எப்படிலாம் பேசினார், நீ எல்லாம் ஒரு ஒழுக்கமான ஆளா அப்படிலாம் சொன்னவர் இப்போ நம்மளை முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டாருன்னு எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். குரு வயசானதுனால ஒரு நாள் உடம்பு முடியாமல் போச்சு, அவர் படுத்த படிக்கையாக இருந்தார். இந்த இளைஞன் அந்த குருவை போய் பார்க்க போவான், மெடிசின் எதுனா கூட அவருக்கு வந்து கொடுப்பான். அதுக்கப்புறம் இவர் ரிட்டர்ன் ஆவான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னா, குருவை பார்க்க போகும்போது அவர் நல்லா இருக்காரா நல்லா இருக்கான்றதை தாண்டி அவர் இன்னைக்கு உயிரோடு இருப்பாரா இல்லை போய் சேர்ந்துருவாரா அப்படின்ற எண்ணம்லாம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா போய் சேர்ந்துட்டாருன்னா அடுத்து இந்த ஆசிரமம் மொத்தம் இவன் கண்ட்ரோல் வந்துடும்ல, அதுக்காகவே போவான், இருக்கா பெருசு இல்லை போயிடுச்சா அப்படின்ட்டு. ஆனால் இவர் வந்து திருப்பியும் உடம்பெல்லாம் சரியானோன்னா நார்மலாக நடமாற ஆரம்பிச்சார். இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவனுடைய ஆசை என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஆஷ்டமாக எத்தனை பேர் நம்ம பேச்சை கேட்பாங்க, இந்த சீடர்கள்லாம் நம்ம கண்ட்ரோல் வருவாங்கன்னு பார்த்தா இந்த கிழமை சாவ மாட்டானே அப்படிலாம் இவருக்கு வந்து தாட் வர ஆரம்பிச்சுது. குரு சில விஷயங்கள் முன்ன மாதிரியே வந்து ஷேர் பண்ணுவார், அதெல்லாம் இவன் காதுலெல்லாம் போய் சேரல. இவனுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சுன்னா, குருவை எங்கன்னா வந்து ஒரு ஆற்று ஓரமாக எங்கன்னா கூட்டிகிட்டு போகும்போது இந்த ஆற்றுல தள்ளி விட்டு இந்த கிழவனை சாவடிச்சா என்ன அப்படிலாம் யோசிக்க ஆரம்பித்தான். ஆனால் இவர் வந்து நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவார், வயசானா கூட ஸ்விம்மிங்கெல்லாம் அவர் விட்டு போகாது, அந்த மசில் மெமரி அவர்கிட்டயே இருக்கும். அவர் உயிர் பொழைச்சி வந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும், அவரை தள்ளலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன ஆங்கிள் இவர் சாவடிக்கலாம் அப்படின்லாம் இவன் வந்து அதை தான் யோசிச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் குரு
சும்மா நைட் டைம் படுத்துட்டு இருக்கும்போது கூட இவன் என்ன யோசிப்பான், தலைகாணி எடுத்து அவர் மூஞ்சில் வச்சு அந்த மூக்கை அப்படியே அந்த அவர் மூச்சு விடாத மாதிரி பண்ணி அப்படி சாவடிக்கலாமா அப்படிலாம் யோசிப்பான். ஆனால் இன்னொரு தாட் என்ன வரும்னா, தப்பு அப்படி நம்ம பண்ணால் வெளியில் இருக்கிறவனுங்களாம் என்ன நினைப்பாங்க, குருவை எப்பவுமே இவன் தான் போய் பார்ப்பான், ஒரு வேளை இவன் தான் சாவடிச்சிருப்பான் அப்படின்னு கூட இவங்க வந்து நினைக்க சான்ஸ் இருக்குது. சின்ன ஒரு ஸ்லைட் டவுட் கூட வரக்கூடாது. இல்லைன்னா நம்ம எப்படி இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது? அப்படி நம்ம வந்து சாகடிக்க ட்ரை பண்ணும்போது இந்த கிழவன் வந்து கண் முழிச்சு நம்மளை பார்த்துட்டாலும் சரி, இல்லை தப்பிச்சிட்டாலும் சரி, அடுத்து நம்ம லைஃப் வந்து வேற மாதிரி மாறிடும். அது வேணவே வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த குரு ஏற்கனவே ஒரு பானையை காமிச்சிருந்தாருல, அழகான பானை, அது உள்ள விஷம் இருக்குன்றது, அது இவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை எடுத்து எதையும் கலந்துடாதப்பா, சாப்பிட்றாதப்பான்லாம் சொன்னார்ல, அது இந்த கிழவனுக்கே கொடுத்து சாவச்சானன்ட்டு அந்த குருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அதில் இந்த விஷத்தை கலந்து நைட் டைம் இவன் தான் வந்து அவருக்கு கொடுத்தான். அவரும் அதை சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் அவன் வந்து இந்த மற்ற சீடர்களும் சரி, இளைஞரும் சரி, குருவும் சரி, அவங்கவுங்க குடியில் வந்து படுக்க ஆரம்பித்தாங்க. விடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் எந்திரிச்சாங்க. அந்த இளைஞன் மற்ற சீடர்கள் எல்லாரும் எந்திரிச்சாங்க. பட் குரு எந்திரிக்கல. அதான் பாய்சனை சாப்பிட்டாரு. அப்படியே படுத்த படிக்கையாக இருந்தார். மற்ற இளைஞர்களெல்லாம் மற்ற சீடர்களெல்லாம் குருவை எழுப்பி பார்த்தாங்க. அவர் எந்திரிக்கிறதா இல்லை, அப்படியே படுத்த படிக்கையாக இருந்தோன்னே இவனுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, அவள் தான் போய் சேர்ந்துச்சு அப்படின்ட்டு இவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுக்க பார்த்தான். ஒரு சீனியர் சீடன் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் ஒரு மாற்று மருந்து மாதிரி ஏதோ குருக்கு வந்து கொடுத்தாரு. கொடுத்த உடனே குரு எந்திரிச்சு உட்காந்தார். உட்காந்த உடனே எனக்கு காலெல்லாம் அப்படியே வந்து உதற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது முதல் நாள் நைட்டு இவன்ல சாப்பாட்டில் சில விஷயம் கலந்து கொடுத்தான். குரு வந்து எந்திரிச்சிட்டாரு, நம்ம தான் ஏதோ கலந்து கொடுத்துருவோன்றது குருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு வந்து நடுங்கிட்டு இருந்தான். குரு என்ன பண்ணாருன்னா, மற்ற சீடர்கள்லாம் நீங்கள் போங்க, நான் இவன்கிட்ட மட்டும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கூப்பிட்டாரு. கூப்பிட்டோன்னே வந்து ஐயோ இல்லை குருவே அப்படின்னு வந்து இவன் பதற பார்த்தான். அப்போ குரு சொன்னார், நீ எதுக்கும் பயப்படாதா, நான் என்றைக்குமே உன்னை நம்புறது இல்லையே, உன் கண்ணில் ஆசை இருந்துச்சுன்றதை நான் அப்போவே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை நம்பலை, நான் உனக்கு ஒரு பாடம் கொடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணேன். இன்ஃபேக்ட் நான் அந்த பானையில் ஏதோ விஷம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது விஷம்லாம் கிடையாது. அதை சாப்பிட்டா கொஞ்ச நேரம் வந்து சில உடல் அங்கங்கள் சிலதெல்லாம் வந்து செயல் எழுந்த மாதிரி அப்படியே படுத்த படிக்க இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும், நம்ம இதுலேயும் வந்து நல்ல சீடர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எதனா வந்து எனக்கு கொடுத்து காப்பாற்றுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் செத்துருக்கலாம் மாட்டேன், அப்படியே கொஞ்ச நாள் படுத்த படிக்க இருந்திருப்பேன். அப்புறம் கூட நான் லேட்டாக எழுந்திரிச்சிருப்பேன். பரவாயில்ல, இவ்வளோ விஷயம் நீ பண்ணியிருக்கல அப்படின்லாம் வந்து இது பண்ணும்போது அவன் வந்து இல்லை நான் ரொம்ப நல்லவனாச்சு அது இதெல்லாம் வந்து இது பண்ண ஆரம்பித்தான். அப்போ குரு என்ன சொன்னார்னா, எல்லா மனுஷங்கள்கிட்டையும் 3 குணம் வந்திருக்கும். எல்லாரும் சுயநலவாதிங்க தான், எல்லாரும் ஆசைப்படுறவங்க தான், எல்லாரும் பொறாமப்படுறவங்க தான். இந்த குணத்தோடு தான் எல்லாருமே வந்து இருப்பாங்க. நான் சுயநலவாதி இல்லைங்க அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் இந்த குணம் வந்திருக்கு. ஆனால் அது இருந்தால் கூட அது எல்லாருக்கிட்டையும் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. யார்கிட்ட பயன்படுத்துவாங்க தெரியுமா? ஒருத்தன் நம்மளை முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டான், நம்ம மேலே அதிகமான அன்பை காமிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுனதுக்கப்புறம் அவன் நம்மக்கிட்ட வந்து பொலைட்டாக பேசுகிறான், அதாவது ஒரு பண்பாக ஒரு அமைதியாக சாதுவாக வந்து நடந்துக்கிறான் அப்படின்னும் போது அந்த மாதிரி ஆளுங்க தான் ஏம் பண்ணி எல்லாரும் சீட் பண்ணுறாங்க. உலகத்தில் எல்லாரும் சீட் பண்ணுறவங்க தான். செலக்டிவாக இந்த மாதிரி இருந்துட்டாவே இந்த 3 குணம் இருக்கிறவங்க வந்து நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கலாம். நம்மளுக்கு இந்த விஷயம் ஆசை இருக்குல்ல, இதை அடையலாம். இல்லை நம்ம வந்து இவன் மேலே பொறாமப்படும் போது இப்படி நம்மக்கிட்ட பொலைட்டாக நடந்துக்கிறான், ஒரு அமைதியாக சாதுவாக சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறான், முழுசாக நம்புறான், ஏமாளி அப்படின்னும் போது அவங்க தான் ஏமாத்துறாங்க. நானும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டேன். பாரு, என் மகன் மாதிரி உன்னை நினச்சி உனக்கு எல்லா அங்கீகாரமும் வந்து கொடுத்தேன், எனக்கு அப்புறம் நீ தான் எல்லாத்தையும் வந்து பண்ணணும்னு சொன்ன உடனே முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டான் அந்த கிழவை. ஒன்றுமே வந்து இதுக்கப்புறம் நம்மளை கேட்க போகிறதுன்னு உங்களுக்குள்ள இருந்த இந்த ஆசை என்னை வந்து சாகடிக்கவே வந்து பார்த்துச்சு இல்லையா? ஸோ அப்படி தான் வாய்ப்பு கிடைச்சா எல்லாரையும் வந்து ஏமாற்ற தான் வந்து செய்வாங்க. அதுதான் நீ வந்து பண்ண, அப்படி தான் உன்னையும் வந்து மற்றவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுவே நான் வந்து உன்னை நம்பாத மாதிரி இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் மற்ற சீடர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் இருந்ததுன்னா உனக்குள்ளே இருந்த அந்த குணங்கள் வந்து வெளிப்பட்டிருக்காது. அதை வந்து இன்னும் என் மேலே ஆக்ரோஷமாக நீ வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டேன், கொஞ்சம் விலகியே இருந்திருப்ப, வேற யாருக்கிட்ட அதை ட்ரை பண்ணியிருப்ப, நானும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்க மாட்டேன் அப்படிலாம் குரு வந்து சொன்னார். அப்போ தான் யோசித்தான், ஆமாம் இதனால தான் எல்லாரும் சீட் பண்ணுறாங்க போல், இல்லைன்னா சீட் பண்ணவே மாட்டாங்க போல் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து எல்லாருக்கிட்டையும் வாழ குழப்பணும், நான் பாசமாக இருக்கேன் அப்படின்லாம் வந்து முழுசாக அப்படியே பிளைண்டாக எல்லாரையும் வந்து நம்பிடாதீங்க. உலகத்தையே நேசிக்கணும், ஆனால் ஒருத்தரையும் நம்பக்கூடாது, உறங்கிய போதும் ஒரு கண்ணை மூடக்கூடாதுன்ற மாதிரி யாராக இருந்தாலும் என்ன விஷயம் சொன்னாலுமே அதை வந்து முழுசாக உள்வாங்காமல் லைட்டாக அப்படியே வந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாவே அவங்க சுதாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ நம்ம எது சொன்னாலும் இவங்க வந்து நம்பாத மாதிரி இருக்கே, நம்ம வேற யார்கிட்ட தான் இது ட்ரை பண்ணணும் போல், இல்லை இவங்கிட்ட வந்து பாதிப்பு அதிகமாக நம்ம பண்ண முடியாது, லைட்டாக டேமேஜாவது பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு பண்ணும்போது சில சமயங்கள் ஏமாற்றம் அடையும். ஆனால் அதனுடைய பாதிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லைனா நம்ம வந்து சாகணும் அப்படின்ற லெவலில் கூட நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். உண்மையாகவே நம்ம சாகணுன்ற அவசியமே கிடையாது. அண்ட் யாரெல்லாம் சீட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இப்படி நம்ம இருக்கும்போது நம்மளை சீட் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம சீட் பண்ண தான் போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய நினைப்பெல்லாம் வந்து நம்ம சொல்கிறத கேட்குறதா இருக்காது. இப்போ இந்த குரு கூட அந்த சீடர்கள்கிட்ட
அவர் பழையபடி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களுடைய தாட் என்னவா இருந்துச்சு, இவனை எப்படி ஏமாற்றணும், இவனை எப்படி சாவடிக்கணும் அப்படின்றது தானே இருந்துச்சு. ஸோ நம்மளை யாருன்னா ஒருத்தர் ஏமாற்ற போகிறாங்கன்னா நம்ம சொல்கிறது அதிகமாக கேட்க மாட்டாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் அவங்களுடைய தாட்டே வேறையாக இருக்கும், அதை ஷேரும் பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட முழுசாக சில விஷயங்களை வந்து கேட்டுப்பாங்க. நம்மளுடைய நேரத்தை வந்து நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்களுடைய ப்ரியாரிட்டியை நாம் இருக்க மாட்டோம். நாம் இல்லைனா கூட அவங்க வந்து இருந்துருவாங்க. ஸோ நம்ம இல்லாமல் அவங்க இருப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா, நீங்கள் யாருன்னா நேசிச்சிங்கன்னா கூட அவங்க கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தாவே அவங்க திரும்பி வந்தாங்கன்னா அவங்க மேலே பாசமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்கன்னா நீங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாதுன்னு அர்த்தம். அவங்க என்றைக்கு இருந்தாலும் உங்களை ஹர்ட் தான் பண்ண போகிறாங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஒருத்தர் ஒரு வாட்டி நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே புரிஞ்சுக்கலாம் என்னைக்காவது இன்னொரு வாட்டி நம்மக்கிட்ட இந்த சீட் தான் பண்ண போகிறான் அப்படின்ட்டு. நியாயமாக சொன்ன சொல் வந்து மாறாமல் எவன் நடந்துக்கிறானோ அவன் உங்களை வந்து அந்தளவுக்கு சீட்டெல்லாம் வந்து பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் உங்கள் மேலே யாருன்னா பாசம் காமிக்கிறாங்கன்னா அவங்க உங்களை வந்து ஏமாற்ற போகிறதில்ல. நீங்கள் அதிகமாக பாசம் காமிச்சு அந்த சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் இன்னொரு பாதிப்பை தான் ஏற்படுத்த போகிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களை சீட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்படியாப்பட்ட ஆட்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிருங்க. அதாவது பொய் சொல்கிறவங்க நீங்கள் அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் அவங்க உங்களுக்காக வந்து எந்த வேல்யூவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அன்பு செலுத்துவீங்க, அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து சீட் தான் வந்து பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்காக இந்த உலகத்தில் யாருமே உங்களுக்கு அன்பு செலுத்தலாம் இல்லைன்ட்டு கிடையாது. கண்டிப்பாக வந்து அன்பு செலுத்த ஆள் இருப்பாங்க. கொஞ்சம் நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா சீட் தான் பண்ண போகிற ஆட்களாக இருந்தால் கூட கொஞ்சம் மறந்துடுங்க, அவங்க பண்ணுறதெல்லாம் மன்னிச்சிருங்க. இந்த குருவும் அந்த இளைஞர்கிட்ட அதான் சொன்னார், நீ தான் பண்ணாலும் நான் அவனை வந்து மன்னிச்சிட்டேன், ஏன்னா என்னுடைய நிம்மதி எனக்கு கொஞ்சம் முக்கியம் இல்லை. ஸோ அதனால் வந்து மன்னிச்சு அப்படியே வந்து நார்மலாக வாழ்ந்துக்கோங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஒட்டி அவங்க எல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து மனசில் வாங்கிக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் விட்டு விலகி இருந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்கிறதும் நல்லது தான், ஏமாற்றத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு. நீங்கள் ஏன் ஏமாற்றப்பட்டீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். கண்மூடித்தனமாக அன்பு, நீ என்னை வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு உரிமை கொடுத்துட்டிங்கனாவே அவங்க வந்து சின்ன பொய்யாவது சொல்லுவாங்க, ஏமாற்றுவாங்க. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கூட சில இதெல்லாம் ஏமாற்றுவோம், அது எல்லாமே சீட் தான். ஸோ ஏன் ஏமாற்றம் அடைகிறோம் அப்படின்றதுக்கான விடையும் இந்த கதை மூலிமா உங்களுக்கு கிடச்சிருக்கும். யாரெல்லாம் ஏமாற்றுவாங்க நம்மளை அப்படின்ட்டு அதுக்கான விடையும் தெரிஞ்சிருக்கும். அவங்க கிட்ட இருந்தாலும் விலகி இருக்கணுன்ற ஒரு இதுவும் தெரிஞ்சிருக்கும். இந்த கதை எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் நான் ஒரு ஹாலிவுட் படத்தோட ஸ்டோரி நரேஷனில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.